கண்டிப்பாக 3 முறை. சார் இப்போ நீங்கள் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, இது ரொம்ப நாளாக என் மனசில் இருக்குது. இப்போ ஒரு இயற்கை பேரழிவு, ஒரு விபத்து, ஒரு ஃப்ளைன் கிராஷ் நடக்குதுன்னு வச்சிங்களேன், ஃப்ளைட்டில் போகிற மொத்த பேரும் போயிடுறான். ஆமாம். அப்போ மொத்த பேருக்கும் விதி அப்படி தான் இருக்கா? இது நிறைய பேர் ஜோதிடம் பார்த்து கேட்கல. எனக்கு அது இந்த இயற்கை பேர் சுனாமி எடுத்துங்களேன். ஆமாம். இப்போ நம்ம அந்த 2004 வந்துச்சு பார்த்தீங்களா சுனாமி, அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் போனோம். ஆமாம் ஆமாம். இப்போ அந்த எல்லா உயிரினும் ஒரே நாளில் விதிப்படி தான் போனோம்னு இருக்கா? இல்லை, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இது உங்களுக்கு முண்டேன் அஸ்ட்ராலஜிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கு நடக்கிற நிகழ்வுகளை சொல்லக்கூடியது. அந்த விதிக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய விதி இந்த விதியை மாறி அந்த விதி நடக்கும். அதனால் இதுலேயும் சில விதிகள் இருக்குது. சிலர் வந்து என்ன நடந்தாலும் தப்பி பொழைப்பாங்க அப்படின்னா, ஒரு தென்னை மரத்தில் ஒரு குழந்தை 2 நாளாக உட்காந்துருக்கு அதே சுனாமியில். ஓ, பெரிய பெரிய நீச்சல் வீரர்கள்லாம் போயிட்டான். ஒரு குழந்தை அந்த தென்னை மரம் ஹைட்டுக்கு அந்த தண்ணி போயிருக்கு, அடிச்சுட்டு போய் தென்னை மரத்தில் உட்காந்துக்குச்சு. 2 நாளாக உட்காந்துருக்கு குழந்தை. எவனும் கவனிக்கலை. அழுக சத்தம் கேட்டு அப்புறம் போய் பார்க்கும்போது தான் குழந்தை இருக்குது, உயிரோடு இருக்குது, பிழைச்சிருக்கு. அப்படின்னா இந்த விதியை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக. அப்போ அந்த குழந்தைனுடைய விதி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து இப்படி சொல்கிறது தவறானது தான். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக விதி முடிஞ்சு போச்சா அப்படின்னா அப்படி இல்லை. முண்டேன் அஸ்ட்ராலஜிங்கிற பூமிக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளுக்கு போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, இப்போ ஒரு சிம்பிளாக எடுத்துக்கங்களேன். இப்போ ஏதோ ஒரு 2 பிரிவினருக்கு சண்டை நடக்குது. நடந்தவன் என்ன பண்ணாங்க, ஊர் மொத்தத்துக்கு 144 போட்டுறான். எவனும் அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது, 4 பேருக்கு சேர்ந்து கூட பேச முடியாது. அவனை ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் பொழப்பு கெடுது. அப்போ இது இந்த மொத்த விதிக்கு எல்லாரும் கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் வந்துடுது இல்லைங்களா? கண்டிப்பாக. யாரோ சிலர் செய்கிற தவறுகளுக்கு ஒட்டுமொத்தமாக பிளாக் பண்ணிடுறாங்க பண்ணுறாங்க இல்லைங்களா? அது மாதிரியாக அந்த கொரோனா கூட சொல்லலாம். ஏதோ ஒரு வைரஸ் ஒன்று பரவுச்சு, ஒட்டு மொத்தமாக யாரும் செயல்படாதீங்கன்னு லாக் பண்ணாங்க இல்லைங்களா? அப்போ இந்த விதி வந்து ஒட்டு மொத்தமாக பூமிக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக மாறிடும். அது மாதிரி தான் வந்து இந்த விதிகள்ங்கிறது என்னென்னா, உங்களுக்கு அந்த விதிக்குள்ளே ஒரு பெரிய விஷயத்துக்குள்ளே போய் நம்ம மாறினா நம்மளும் சேர்ந்து போக வேண்டியது தான். அது இப்போ இதை விட இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான விதிகள், இப்போ உங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது எந்த விதமான இடர்பாடுகள் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிற வரைக்கும். ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் விபத்து நடக்குது, அதில் நீங்கள் பிழைக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதாவது ஏற்படலாம். ஆனால் காரணம் நீங்கள் இல்லை, பொது விதிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட நபராக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அது தனியாக விதி வேலை செய்யும். நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். இதுதான் வந்து ஜோதிடத்தில் இருக்குது. ஜோதிடத்தில் ஒருத்தருடைய ஆயுளை தீர்மானிக்கும் போது ஒரு எந்த மாதிரியான இப்போ கேப்பில் தான் இதெல்லாம் பாகுபாடு பாருங்க. பழைய முறையில் அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு ஒருத்தருக்கு எப்படி இறப்பு ஏற்படும் அப்படிங்கிறத இங்கே எடுக்க முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு விபத்துனால மரணமா அல்லது தானே ஏதாவது பண்ணிக்குவாரா, இயற்கையான மரணமா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி டிபேட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஜோதிடத்தில் நிறைய பிரிவுகள் வந்துருச்சு. அதற்கான ஆதாரப்பூர்வமான நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. எல்லாமே ஓரளவுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நான் வந்து பெரிய ஞானி ஆகிடுவேன் இல்லைங்களா? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது புரியுது. இப்போ என்னென்னா, நேற்று கூட நான் ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் படித்தேன். என்னென்னா, குடிப்பழக்கத்தில் வீட்டுக்காரர் வந்து இறந்து போயிட்டார். அவர் சூசைட் பண்ணிட்டார். நேற்று 2 பொண்ணுங்க, அவங்க மம்மி, அவங்க அம்மா 3 பேரும் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. இது எப்படி, எந்த வகையில் இது இல்லை? அதுதான் இப்போ குடும்பமே அழினுன்றது விதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். விதியாக இருக்குது, பலகீனமாக இருக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த சூசைட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். எனக்கு என்னென்னா, இப்போ இந்த 3 பேரில் 3 கேரக்டர் இருப்பாங்கள்ல. ஆமாம், அந்த 3 கேரக்டரும் பாருங்கள், ஒரே நேரத்தில் உயிரிழக்கணும்னு யார் வலிமையாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போயிடுவாங்க அவங்கள. ஆமாம், கிரகங்கள் இருக்குது. இப்போ இந்த ஆட்சி உச்சம் ஏன் நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட கிரகம் இருக்கும்போது அது ரொம்ப வலிமையாக செயல்படும். மற்றவங்கெல்லாம் டம்மி ஆகிடுவாங்க. சூரியன் இருக்குது, ஐப்பசி மாதத்தில் நம்ம பார்க்குறோம், கண்ணுக்கு தெரியுதா? அது மழை பெய்யுது, மழை பெஞ்சு மேகமூட்டெல்லாம் மறைச்சி சூரியனையே மறைச்சிடுது. அப்போ அது என்னன்னா, சனி அங்கே வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். மலை கிரகம் வலிமையாக இருக்குது.
அவர் ஏரியாவில் அவர் இருக்கார். உச்சம் ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி அங்கே உச்சம்னு, அந்த ஏரியா வந்து உச்சம். அப்போ அவனுடைய ஏரியாவில் அவன் வலிமையாக இருப்பான். இப்போ ஒரு நாயை எடுத்துங்களேன், அவர் தெருவில் அவர் தாதா விட மாட்டார். ஆமாம், எல்லாம் கூட வச்சிருப்பாரு, அது வரைக்கும் வந்து நிற்பார். ஆமாம், அங்கே கரெக்டாக அந்த எல்லைக்கு தான் வரும். அப்புறம் ரிட்டர்ன் ஆகிடுவார், இதுக்கு மேலே போனால் பாதுகாப்பு இல்லைன்னு. அது மாதிரியாக இங்கே ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல அதற்கு வலிமை அதிகமாக இருக்கும். எவ்வளோ பெரிய கிரகம் வந்தாலும் மற்ற இடத்துல அது டம்மியாக போய்டும். அது மாதிரியாகத்தான் இப்போ இந்த மாதிரியாக ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் யார் வலிமையாக இருக்காங்க, அவங்களுடைய செயலுக்கு இவங்க கட்டுப்பட்டவங்களாக மாறிடுவாங்க. நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. இதெல்லாம் 1-2 இல்லை. இந்த மாதிரியாக இப்போ நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்பீங்களோ, நான் வந்து என்னை நோக்கி வந்து ஒரு 900 கேள்வி வச்சுருக்கேன். ஓ, நீங்கள் இதெல்லாம் என்ன கேட்பீங்க, நான் கேட்பேன். ஆமாம், உங்களை மாதிரி கேட்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி இதெல்லாம் அதுக்கு நான் வந்து பதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புரியுது. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்கிறது, அதுக்கு என்ன காரண காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் கேள்விகள். அப்போ அந்த கேள்விகளுக்கான பதில் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அந்த மாதிரியாக ஒட்டுமொத்தமாக ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னால் அது அந்த குறிப்பிட்ட நபருடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக மற்றவர்கள் மாறிவிடுவார்கள். அப்படிங்கிறது தான் வந்து விதி தான். அப்போது அது விதி தாங்க. விதியை வந்து அவ்வளோ எளிதாக வெல்ல முடியாங்கிறது தான் மகாபாரதமே. சரி சார். அப்போ அந்த எல்லாம் விதிப்படி தான் போகும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம இந்த மதின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு என்ன தான் செய்யறது? அதில் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால். இல்லை, அதுதான் விளையாட்டுச்சு, அதுதான் விளையாட்டு. இப்போ இந்த கிரகங்கள் என்னென்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல்பாடில் இருக்கிறவன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை உருவாக்கக்கூடியவன். அவனும் சேர்ந்தா என்னாகும், இவனும் சேர்ந்தா என்னாகும், இவன் வலிமை பெற்றான் என்னாகும், அவன் வலிமை பெற்றான் என்னாகுங்கிறது தான் இங்கே ஒரு காம்படிஷன் இருக்குது இதுக்குள்ளே. அவன் ஏரியாவுக்கு வரும்போது அவன் வலிமை பெற்றுட்டு அவன் செய்கிறான் அப்படிங்கிறத, இதை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதையெல்லாம் சொல்லக்கூடியவன் மதி. அவர் சத்யா, இவர் ரங்கநாதன், அவர் பாரதி அப்படின்னு சொல்கிறவன் யாருன்னா மதி. அவன் எல்லாத்த விட பவர்ஃபுல்லாக செயல்படுவான். நீங்கள் என்ன வச்சுருந்தீங்கனாலும் உங்கள்கிட்ட சேர்ந்தான். நீங்கள் எவ்வளோ திறமையான இருந்தாலும் சரிதான், கிரகங்கள் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தவராக இருந்தாலும் சரிதான். இந்த மதிங்கிறவன் ஒவ்வொரு 4 நிமிடத்துக்கும் உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கிட்டே இருப்பான். நம்ம பேசும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்டை பேசுகிறோன்னா 4வது நிமிஷம் வேறு சப்ஜெக்ட்டுக்கு போய்டும். மகாபாரதத்தில் ஆரம்பித்தான், எத்தனை மதியில் வந்து நிற்கிறேன்னா சப்ஜெக்ட் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்கள். இது மாத்திரமே சந்திரன். ஒவ்வொரு 4 நிமிடத்துலையும் லிங்க் அவர்கிட்ட தான் இருக்குது இப்போ. ஆமாம், அவர் நினச்சாருன்னா கண்ணுக்கு ஒரு சின்னதாக விஷயம் எடுத்துங்களேன். இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்கள் கூட பிறந்தவங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. திடீர்னு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப அந்யோன்யமாக அவங்களுக்காக நீங்கள் எதுவும் செய்யக்கூடியது, உங்களுக்காக அவங்க எதுவும் செய்யக்கூடியது நபர்கள் தான். திடீர்னு பகை வந்துடும். அதுக்கு முன்னாடி என்னென்னமோ திட்டிருப்பீங்க, அப்போல்லாம் அண்ணன் தானேன்னு போவான். ஆனால் குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்குவான் கையில், எடுத்துகிட்டு அப்படி எப்படி சொல்லலாம் நீங்கள் அப்படின்னு வெட்டிக்கிறது குத்திக்கிறதுலாம் நடக்கும். இதைத்தான் மதி செய்கிறான். இந்த மதியை வெல்வது எப்படி அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஞானிகள்லாம் போராடி இருக்காங்க. அதுக்கு விடையே பார்த்திங்கன்னா மகாபாரதத்துக்குள்ளே தான். தர்மனுடைய மதியை அவனாலேயே வெல்ல முடியல. பீஷ்மருடைய மதி, அந்த மதியை அவராலையும் வெல்ல முடியல. திருதராசனால் வெல்ல முடியல, துரியோதனாலும் வெல்ல முடியல. இந்த 12 கேரக்டரும் இந்த மதியை வெல்ல முடியல அவங்களால். ஏன்னா நான் சொல்கிறதுக்கு நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்க இல்லையா? கண்டிப்பாக அங்கே கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க இல்லையா? இவனுக்கு வேலை செய்கிற மதியும் அவருக்கு வேலை செய்கிற மதியும் வேறு வேறையாக இருக்கலாம். வேறையாக இருக்குது. ஒரே ஆள் தான், வேறு டைரெக்ஷனை கொடுக்குறான், வேறு எண்ணங்களை கொடுக்குறான், சிந்தனைகளை கொடுக்குறான். அது அவர்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இதுதான் வரும். நான் மகாபாரதத்துக்குள்ளே வந்து திரும்ப எங்கேயாவது சுற்றுறேன்னா திரும்பி மகாபாரதம் வந்துடுவேன். இல்லை, காரணம் இதுதான் உங்களுக்கு. அதுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ விஷயங்களையும் உள்ளார அடக்கி இருக்குது. எத்தனை விதமாக நீங்கள் பேசினாலும் அதுக்குள்ளே விஷயம் இருக்கும். திரும்ப பேசுகிறதுக்கு புதுசான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஆச்சரியப்பட்டது அந்த மாறுபடாத குணங்கள் தான்.
மகாபாரதத்துக்குள்ளே அவங்க ஒரு 12 கேரக்டர்ஸ் மெயின் கேரக்டர்ஸ் நம்ம எடுத்துருக்குது. அவர்கள் தன்னை எங்கேயுமே மாற்றிக்கவே இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 12 கேரக்டராக ஒரே கேரக்டர் மாறுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் அங்கே வந்து மாறாத கேரக்டர்ஸ் 12ம் தன்னுடைய இயல்புகளை மாறாமல் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். அவர்கள் எப்படி செயல்படுறாங்க, 12 பேரும் சந்திச்சே ஆகணும், ஒரு விஷயத்துக்குள்ளே செயல்பட்டே ஆகணும். என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் விளைவு என்ன தெரியும், விளைவு என்னங்கிறது அந்த கதை. அப்போ நம்ம அந்த சார்பாக நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, அதன் சார்பாக இருக்கும்போது நமக்கும் அந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். அப்போ இது எல்லாத்தையும் என்ன காலம் தீர்மானிக்கும். ஒரு கிரகம் இன்னொரு இடத்துக்கு சேஞ்சஸ் ஆகிறது, அதைத்தான் இங்கே தசா புத்திகளும் கொண்டாந்துருக்காங்க. தசா புத்திகள் அப்படி கொடுத்துருக்காங்க. அந்தரம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, சூட்சம்னு ஒன்று இருக்குது. ஒன்றுக்குள்ளே ஒன்று பிரிவுகள், பல பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த தசா புத்திகள் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. நீங்கள் சத்தியா தான், நீங்கள் வந்து வேறொரு இப்போ ஒரு உங்களுக்கு எதிரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ உங்கள் லக்னத்துக்கு எதிரின்னு ஒரு லக்னம் இருக்குது, அவனுடைய பேர் நடக்கும்போது நீங்கள் என்ன ஆவீங்க? நீங்கள் உங்கள் வீட்டில் சுதந்திரமான ஆள், நீங்கள் ஒரு நிறுவனத்தில் போய் வேலை பார்க்குறீங்கன்னு என்ன பண்ணுன்னா, அந்த நிறுவனத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அவனுக்கு கட்டுப்பட்ட நபராக நீங்கள் மாறிடுவீங்க. அது மாதிரிங்க ஒரு திசைங்கிறது அந்த ஜாதகருக்கு மாறுபட்ட திசை நடக்கும்போது அந்த திசைக்கு கட்டுப்பட்ட நபராக நீங்கள் மாறிடுவீங்க. இயல்பெல்லாம் மாறிப்போகும், மாறிப்போயிடும், சுதந்திரம்லாம் மாறி போகும். யாருக்கோ ஒருத்தருக்கு இவனுக்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கேட்டு தான் ஆகணும், லாக் ஆகிட்டு வாங்க போய். அந்த மாதிரி இருக்கும் ஒரு தசா புத்திகள்ங்கிறது. இது இந்த திசை இவர்களுக்கு நல்லது செய்யும், அதுக்குள்ளே வரக்கூடிய புத்திகள் நல்லது செய்யும், அந்தரங்கள் ஒரு வேலையை செய்யும், சூட்சம் ஒரு வேலையை செய்யும் அப்படின்னு பிரித்து 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 உங்களுக்கு அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் என்ன நடக்கும் போது கொண்டு போக முடியும். அவ்வளவு பிரிவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே தேவையில்லை. தசா புத்திகள் அப்படிங்கிறது ஒரு திருமணம் நடக்குமான்னு ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, அந்த திருமணம் எப்போது நடக்கும், எங்கே சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க தர முடியும். இப்போ எந்த திசையில் வந்து அந்த வரன் அமைன்றதும் உங்களால் கணிக்க முடியும், சொல்ல முடியும். அப்போ ஜாதகம் தெளிவாக இருக்கணும் முதல்ல. இப்போ எப்படிலாம் ஜாதகங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஒரு குறிப்பு மட்டும் வச்சுருக்காங்க, ஒரு கட்டத்தை மட்டும் போட்டு இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம்னு ஒன்று போட்டு வராங்க சார். அது வந்து அது கரெக்டாக இருக்குமா? அது இப்போ என் ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா நான் 77 டேட் ஆஃப் பர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடர் வந்து எனக்கு எழுதி கொடுத்தது ஒரு நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களே எழுதி அவங்க கைப்பட எழுதி கொடுத்தது, அதுதான் இருந்தது. இப்போ இருக்குது, அதுதான் இருக்குது. ஆமாம். ஆனால் இப்போ நிறைய பேர் கிடையாது எனக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அந்த கம்ப்யூட்டரில் போட்டு எடுத்து வந்துடுறாங்க. அது கரெக்டாக இருக்குமா? அது சரியாக கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும். டேட் ஆஃப் பர்த்து டைமிங்கு. ஆமாம். இப்போ இந்த வரன் தேடுறவங்கலாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் போடும்போது எங்களுக்கு அது உறுதித்தன்மை இல்லாத மாதிரி எனக்கு தோணும்.